நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது பந்தல் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால் இல்வாழ்க்கை. தென்புலத்தார் தெய்வம் விருத்தொக்கல் தான் என்றாங்கு ஐம்புலத்தார் ஓம்பல் தலை. விளக்கம்: வாழ்ந்து மறைந்தோரை நினைவு கூறுதல், வாழ்வாங்கு வாழ்வோரை போற்றுதல், விருந்தோம்பல், சுற்றம் பேணல் ஆகிய கடமைகளை நிறைவேற்ற தன்னை நிலைப்படுத்திக் கொள்ளல் எனப்படும் ஐவகை நெறிகளும் இல்வாழ்வுக்கு உரியவனவாகும். வணக்கம். மூன் மீடியா செய்திகள். இன்றைய தலைப்புச் செய்திகள். மேகதாது விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமையை விட்டுக் கொடுக்க முடியாது, மத்திய அமைச்சர் எல் முருகன் பேட்டி. காணாமல் போன திருடப்பட்ட 45 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 240 செல்போன்கள் மீட்பு, உரியவர்களிடம் ஒப்படைத்த சைபர் கிரைம் போலீசார். திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்க வேண்டும், அனைத்து அரசு அலுவலகங்களிலும் திருவள்ளுவர் படம் வைக்க வேண்டும், புதுவை தமிழ்ச்சங்க பொதுக்குழுவில் தீர்மானம். இனி விரிவான செய்திகள். மேகதாது விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமைகளை விட்டுக் கொடுக்க முடியாது என மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பிரதமராக நரேந்திர மோடி தனது 12 ஆண்டு கால சாதனைகள் நிறைவு செய்ததை கொண்டாடும் விதமாக தேசிய பாதுகாப்பு, நலத்திட்டங்கள், பெண்கள் அதிகாரம், பாரம்பரியம் மற்றும் உள்கட்டமைப்பு ஆகிய 5 முக்கிய தலைப்புகளின் கீழ் பாஜக தேசிய அளவில் பிரத்யேக சாதனைகள் குறித்த புத்தகங்களை வெளியிட்டுள்ளது. இந்த புத்தக வெளியீட்டு விழா புதுச்சேரி பாஜக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு புத்தகங்களை வெளியிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் சந்தித்து அவர் கூறியதாவது: பிரதமர் நரேந்திர மோடி 4402 நாட்களாக நாட்டின் பிரதமராக இருந்து சிறப்பான ஆட்சியை வழங்கி வருகிறார். மக்கள் நலன் மற்றும் வளர்ச்சி மையமாக கொண்டு செயல்பட்டதன் விளைவாக கடந்த 12 ஆண்டுகளில் 25 கோடி மக்கள் வறுமை கோட்டிலிருந்து மீண்டுள்ளனர். 81 கோடி மக்கள் உணவு பாதுகாப்பு திட்டத்தின் மூலம் பயனடைந்து வருகின்றனர். நாடு முழுவதும் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட கிராமங்கள் திறந்தவெளி கழிப்பிடமற்ற பகுதிகளாக மாற்றப்பட்டுள்ளன. சுய உதவி குழுக்களின் மூலம் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழ்ந்த 3 கோடிக்கும் மேற்பட்ட பெண்கள் லட்சாதிபதிகளாக உயர்ந்துள்ளனர். உஜ்வாலா திட்டத்தின் கீழ் 11 கோடி குடும்பங்களுக்கு சமையல் எரிவாயு இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. உள்கட்டமைப்பு வளர்ச்சிக்காக மத்திய அரசு மேற்கொண்ட முதலீடுகள் 12.2 லட்சம் கோடி அளவிற்கு உயர்ந்துள்ளன. நாடு முழுவதும் 166 வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்படுகின்றன. உதான் திட்டத்தின் கீழ் 124 புதிய விமான நிலையங்கள் மற்றும் விமான சேவைகள் மேம்படுத்தப்பட்டுள்ளன. ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் வளர்ச்சியின் மூலம் 23 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைத்துள்ளது. ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் மூலம் 12 கோடிக்கும் மேற்பட்டோர் மருத்துவ சிகிச்சை பெற்றுள்ளனர். நாடு முழுவதும் 15,000க்கும் மேற்பட்ட மக்கள் மருந்தகங்கள் திறக்கப்பட்டுள்ளன. உலக நாடுகள் திரும்பி பார்க்கும் வகையில் தேசிய பாதுகாப்பு துறையில் இந்தியா வலிமை மிக்க நாடாக உருவெடுத்துள்ளது. நக்சலைட் பாதிப்புகள் பெருமளவில் கட்டுப்படுத்தப்பட்டு பாதுகாப்பு நிலை மேம்படுத்தப்பட்டுள்ளது. உலகின் முன்னணி பொருளாதார நாடுகளின் பட்டியலில் இந்தியா 3வது இடத்தை நோக்கி வேகமாக முன்னேறி வருகிறது. தமிழர்களின் பாரம்பரிய பெருமையை போற்றும் வகையில் ஜல்லிக்கட்டுக்கு மத்திய அரசு ஆதரவு அளித்தது. காசி தமிழ் சங்கமம் நடத்தப்பட்டு தமிழர் பண்பாடு உலக அரங்கில் எடுத்துச் செல்லப்பட்டது. நாடாளுமன்றத்தில் செங்கோல் நிறுவப்பட்டதன் மூலம் தமிழர்களுக்கு மிகப்பெரிய பெருமை சேர்க்கப்பட்டுள்ளது. மேலும் வெளிநாடுகளுக்கு கடத்தப்பட்ட 68 வரலாற்று சிறப்புமிக்க கலைப்பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன. புதுச்சேரி வளர்ச்சிக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இந்திரா காந்தி சிலை முதல் ராஜீவ்காந்தி சிலை வரை 436 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்பாலம் அமையப்பட உள்ளது. புதுச்சேரியில் 30,000 இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்கப்பட்டுள்ளது. மேலும் 5,000க்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு அரசு வேலை கிடைத்துள்ளது. தட்டாஞ்சாவடி மற்றும் சேதராப்பட்டு பகுதிகளில் சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் அமைப்பதற்காக 20,000 கோடி ரூபாய் முதலீடு வரவழைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 10,000க்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாகும் என்றார். தொடர்ந்து செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த அவர்,
புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை மத்திய அரசின் பரிசீலனையில் உள்ளது. சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற தேர்தல்கள் ஒரே நேரத்தில் நடைபெற்ற வரலாறு உள்ளது. ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் நடைமுறைக்கு வந்தால் மனிதவளம் மற்றும் அரசு செலவுகள் பெருமளவில் சேமிக்கப்படும். அதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. மேகதாது அணை விவகாரத்தில் தமிழ்நாடு மற்றும் கர்நாடகா ஆகிய இரு மாநிலங்களின் நலன்களையும் பாதிக்காத வகையில் தீர்வு காணப்பட வேண்டும். அதே நேரத்தில் தமிழ்நாட்டிற்கு கிடைக்க வேண்டிய நீர் உரிமையை விட்டுக் கொடுக்க முடியாது. அனைத்து மாநிலங்களுக்கும் உரிய நீர் கிடைக்க வேண்டும் என்பதே பாஜகவின் நிலைப்பாடு. இதற்காகவே முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் நதிநீர் இணைப்பு திட்டத்தை கொண்டு வந்தார். நான் மத்திய மீன்வளத்துறை அமைச்சராக இருந்தபொழுது ராமேஸ்வரத்தில் 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கடல் பாசி வளர்ப்பு திட்டம் மாநில அரசிடம் வழங்கப்பட்டது. அந்த திட்டத்தை தொடங்கி வைத்தேன். ஆனால் கடந்த 5 ஆண்டுகளாக அந்த திட்டம் செயல்படுத்தப்படாமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளது. மீனவர்கள் நலனில் திமுக அரசுக்கு அக்கறை இல்லை. தற்பொழுது புதிய அரசு அமைந்துள்ள நிலையில் அந்த திட்டத்தை உடனடியாக நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். புதுச்சேரியில் தவறவிட்ட 45 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 240 செல்போன்களை சைபர் கிரைம் போலீசார் மீட்டு உரியவர்களிடம் ஒப்படைத்தனர். செல்போன்கள் காணாமல் போனாலோ அல்லது திருடப்பட்டாலோ பொதுமக்கள் உடனடியாக அருகிலுள்ள காவல் நிலையம் அல்லது சைபர் குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் புகார் அளிக்க வேண்டும் என போலீசார் அறிவுறுத்தினர். புதுச்சேரி பேருந்து நிலையம், வர்த்தக நிறுவனங்கள், பொது இடங்களில் தவறவிட்ட செல்போன்களை மீட்டு உரியவர்களிடம் ஒப்படைக்கும் பணியை சைபர் கிரைம் போலீசார் தொடர்ந்து செய்து வருகின்றனர். இதனிடையே செல்போன்கள் தவறவிட்டது குறித்து காவல் நிலையங்களில் தொடர்ந்து புகார்கள் அளிக்கப்பட்டிருந்தன. இப்புகார்கள் மீது சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர். காவல்துறை அதிகாரிகளின் உத்தரவின் பேரில் பொதுமக்கள் தவறவிட்ட செல்போன்களை மீட்கும் பணியில் சைபர் கிரைம் போலீசார் மும்முரமாக ஈடுபட்டனர். அதன்படி 240 செல்போன்கள் ஒரே மாதத்தில் மீட்கப்பட்டது. இவற்றில் சுமார் 163 செல்போன்கள் புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்த புகார்தாரர்களுக்கு சொந்தமானவை. மீதமுள்ள செல்போன் தமிழகம், ஆந்திரா, கர்நாடகா மற்றும் பீகார் உள்ளிட்ட மாநிலங்களை சேர்ந்த புகார்தாரர்களுடையது. மீட்கப்பட்ட செல்போன்களின் மதிப்பு 45,40,400 ரூபாய் என காவல்துறை தெரிவித்தனர். இந்த நிலையில் மீட்கப்பட்ட செல்போன்களை ஒப்படைக்கும் நிகழ்வு புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் நடைபெற்றது. செல்போன்கள் உரிய ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்ட பின்னர் உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. தொடர்ந்து முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் ராகவ் கூறும்பொழுது, பொதுமக்கள் இழந்த செல்போன்களை நவீன தொழில்நுட்ப உதவியுடன் கண்டறிந்து மீட்டெடுப்பதில் சைபர் குற்றப்பிரிவு தொடர்ந்து சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. CEIR போர்ட்டல் மூலம் செல்போன்களை மீட்டெடுப்பதில் புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையம் முதல் இடத்தை பெற்றுள்ளது. இதன் மூலம் செல்போன்கள் காணாமல் போனாலோ அல்லது திருடப்பட்டாலோ பொதுமக்கள் உடனடியாக அருகிலுள்ள காவல் நிலையம் அல்லது சைபர் குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் புகார் அளிக்க வேண்டும் என்றார். மேலும் இணையவழி மோசடிகள் மற்றும் சைபர் குற்றங்கள் தொடர்பாக பொதுமக்கள் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். இணையவழி மோசடி சம்பவங்கள் தொடர்பாக உடனடியாக தேசிய இணையவழி குற்ற உதவி எண் 1930 தேசிய இணையவழி குற்றப்பிரிவு புகார்களுக்கு cybercrime.gov.in என்ற இணையதளம் மூலம் புகார் அளிக்கலாம் என்றும் தெரிவித்தார். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். புதுச்சேரியில் ஆசை வார்த்தை கூறி சிறுமியை கர்ப்பமாக்கிய வழக்கில் ரவுடிக்கு 20 ஆண்டு சிறை தண்டனை விதித்து புதுச்சேரி போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. புதுச்சேரி வில்லியனூர் அருகே உருவையாறு செல்வா நகரை சேர்ந்த பிரபல ரவுடி முருகன் என்கிற பட்டமுருகன் என்பவர் கடந்த 2022ஆம் ஆண்டு 15 வயது சிறுமியிடம் ஆசை வார்த்தை கூறி கர்ப்பமாக்கியுள்ளார். இதுகுறித்து சிறுமியின் தாயார் அளித்த புகாரின் பேரில் வில்லியனூர் போலீசார் ரவுடி பட்டமுருகனை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கு புதுச்சேரி போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் நடந்து வந்த நிலையில் இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டது. குற்றம் சாட்டப்பட்ட பட்டமுருகனுக்கு 10,000 ரூபாய் அபராதம் மற்றும் 20 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதித்து நீதிமன்றம் அதிரடியாக தீர்ப்பளித்தது. மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு 4 லட்சம் ரூபாய் வழங்க புதிய அரசுக்கு நீதிபதி சுமத்தி உத்தரவு பிறப்பித்தார். இந்த வழக்கில் அரசு சார்பில் வழக்கறிஞர் பச்சையப்பன் ஆஜரானார். பட்டமுருகன் மீது கொலை வழக்கு உட்பட 8 வழக்குகள் நிலுவையில் உள்ளது. தற்பொழுது குண்டர் சட்டத்தின் கீழ் காலாப்பட்ட மத்திய சிறையில் முருகன் அடைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தாவரவியல் பூங்காவில் பித்தளை குழாய்களை திருடிய பிளம்பர் கைது. புதுவை மறைமலை அடிகள் சாலையில் தாவரவியல் பூங்கா அமைந்துள்ளது. பூங்கா நுழைவு வாயில் அருகே சிறுவர் பூங்கா உள்ளது. இங்குள்ள கழிவறையில் இருந்த பித்தளை குழாய்கள் தொடர்ந்து உடைக்கப்பட்டு திருடு போய் வந்தது. தொடர் திருட்டு ஏற்பட்டு வந்ததால் அங்கிருந்த பாதுகாவலர்கள் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வந்துள்ளனர்.
இந்த நிலையில் நேற்று பிற்பகலில் பாதுகாவலர்கள் சரவணன், செல்வராஜ் பணியில் இருந்தனர். அப்பொழுது கழிவறை உள்ளே ஏதோ பொருளை உடைக்கும் சத்தம் கேட்டுள்ளது. அவர்கள் உள்ளே சென்று பார்த்தபொழுது ஒரு ஆண் நபர் கழிவறையில் உள்ள பித்தளை குழாயை கல்லால் தட்டி உடைத்து கழற்றி திருட முயன்றது தெரியவந்தது. உடனடியாக அந்த நபரை கையும் களவுமாக பிடித்தனர். விசாரணையில் அவர் விழுப்புரம் அம்மன் கோவில் வீதி 3வது குறுக்கு தெருவை சேர்ந்த விஜயகுமார் என்பதும் மது குடிப்பதற்காக பித்தளை குழாய்களை உடைத்து திருடி விற்றதும் தெரியவந்தது. இதனையடுத்து அவரை உதயஞ்சாலை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். போலீசார் அவரிடம் நடத்திய விசாரணையில் விஜயகுமார் பிளம்பராக வேலை பார்த்து வந்துள்ளார். இதனை பயன்படுத்தி பல்வேறு பகுதிகளில் இதுபோன்ற பித்தளை குழாய்களை திருடி வந்துள்ளார். சிறு திருட்டு என்பதால் யாரும் அவர் மீது புகார் அளிக்கவில்லை என்பது தெரியவந்தது. ஆனால் தொடர்ந்து அவர் தாவரவியல் பூங்காவில் பித்தளை குழாய்களை திருட்டில் ஈடுபட்டதால் புகார் அளிக்கப்பட்டு அவர் கையும் களவுமாக பிடிபட்டார். போலீசார் அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுவை தமிழ்ச்சங்க பொதுக்குழு கூட்டம் தலைவர் கலைமாமணி, முனைவர் முத்து தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மேனாள் நீதியரசர் சேது முருகபூபதி சிறப்பு விருந்தினராக பங்கேற்று நோக்க உரையாற்றினார். புதுவை தமிழ்ச்சங்க செயலர் பாவலர் சீனு மோகன்தாஸ் ஆண்டு அறிக்கை மற்றும் நிதிநிலை அறிக்கையை வாசித்தார். பொதுக்குழு குழுவில் தேர்தல் ஆணையராக வழக்கறிஞர் முனைவர் பிரபாகரன் நியமிக்கப்பட்டார். பொதுக்குழுவில் 300க்கும் மேற்பட்ட வாழ்நாள் உறுப்பினர்கள் பங்கேற்றனர். புதுவை தமிழ்ச்சங்கத்தின் வரவு செலவு கணக்கு வாசிக்கப்பட்டது. பொதுக்குழுவில் புதுச்சேரியில் மும்மொழி கல்விக் கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவிப்பது, தமிழ் வளர்ச்சித்துறையை அரசு ஏற்படுத்த வேண்டும், திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்க வேண்டும், புதுச்சேரி விமான நிலையத்திற்கு பாவேந்தர் பாரதிதாசன் பெயர் சூட்ட வேண்டும், அனைத்து அரசு அலுவலகங்களிலும் திருவள்ளுவர் படம் இடம்பெற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கூட்டத்தில் துணைத் தலைவர் திருநாவுக்கரசு, துணைச் செயலாளர் தினகரன், ஆட்சிக்குழு உறுப்பினர்கள் தமிழ்மாமணி உசேன், கலைமாமணி MS ராஜா, பொறிஞர் சுரேஷ்குமார், சிவேந்திரன், ஆனந்தராசன் ஆகியோர் பங்கேற்றனர். முடிவில் தமிழ்ச்சங்க பொருளாளர் அருள் செல்வம் நன்றி கூறினார். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். காரைக்கால் கோவில் சிலை அவமரியாதை, CCTV ஆதாரத்துடன் வாலிபர் கைது. காரைக்காலில் புகழ்பெற்ற கைலாசநாதர் கோவில் உள்ளது. இதன் கிழக்கு வாசல் புறம் உள்ள ஸ்ரீ நாதர் சிலைக்கு கடந்த 9ஆம் தேதி இரவு 11:30 மணியளவில் மர்ம நபர் ஒருவர் மனித கழிவு பூசி அவமரியாதை செய்துள்ளார். இதனை கண்ட கோவில் நிர்வாகி விநாயகமூர்த்தி CCTV ஆதாரத்துடன் புகார் அளித்துள்ளார். CCTV காட்சிகளை ஆய்வு செய்த பொழுது மர்ம நபர் ஒருவர் சைக்கிளில் வந்து சிலை மீது கால் வைத்து உதைத்ததுடன் மனித கழிவு பூசிவிட்டு செல்வதும் பதிவாகியிருந்தது. அதன் அடிப்படையில் நடந்த விசாரணையில் கோவில் 10 பகுதியைச் சேர்ந்த அரசு மீது சந்தேகம் வர அவரை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தினார்கள். வேலைக்கு செல்லாமல் ஊர் சுற்றி வந்த நிலையில் மன உளைச்சலில் இருந்த அவர் கடவுள் மேல் இருந்த வெறுப்பால் சிலைக்கு அவமரியாதை செய்ததை ஒப்புக்கொண்டார். அதைத் தொடர்ந்து அவரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இவர் மீது ஏற்கனவே 2 குற்ற வழக்குகள் பதிவாகி உள்ளதாக போலீஸ் சார்பில் கூறப்படுகிறது. பொதுமக்கள் மற்றும் போக்குவரத்திற்கு இடையூறாக இருந்த பேனர்கள், கட் அவுட்டுகளை அகற்ற உத்தரவிட்ட சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார். உடனடியாக நடவடிக்கை எடுத்த ஆதரவாளர்கள். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியில் பொதுமக்கள் மற்றும் போக்குவரத்துக்கு இடையூறாக அமைக்கப்பட்டிருந்த பேனர்கள், கொடிகள் மற்றும் கட் அவுட்டுகளை உடனடியாக அகற்ற வேண்டும் என அப்பகுதி மக்கள் வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமாரிடம் கோரிக்கை விடுத்தனர். பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் தனது ஆதரவாளர்களிடம் பேசிய பொழுது, சாலைகளில் வைக்கப்படும் பேனர்கள், கொடிகள் மற்றும் கட் அவுட்டுகள் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளுக்கு பெரும் இடையூறாக இருப்பதாகவும் அவற்றை உடனடியாக அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மேலும் அப்பகுதியில் வைக்கப்பட்டிருந்த பெரும்பாலான பேனர்கள் தனது ஆதரவாளர்கள் மற்றும் நலன் விரும்பிகள் தன்னுடைய நிகழ்ச்சிகள் மற்றும் அரசியல் செயல்பாடுகளுக்காக வைத்திருந்தவை என்ற எண்ணமின்றி பொதுமக்களின் நலன் மற்றும் போக்குவரத்து பாதுகாப்பையே முதன்மையாக கருதி செயல்பட வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். அதன் பேரில் வில்லியனூர் 4 மட வீதி உள்ளிட்ட தொகுதியின் பல்வேறு பகுதிகளில் பொதுமக்கள் மற்றும் போக்குவரத்துக்கு இடையூறாக இருந்த பேனர்கள், கொடிகள் மற்றும் கட் அவுட்டுகள் அனைத்தும் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமாரின் ஆதரவாளர்களால் உடனடியாக அகற்றப்பட்டன. பொதுமக்களின் நலன் மற்றும் போக்குவரத்து பாதுகாப்பை முன்னிலைப்படுத்தி விரைந்து நடவடிக்கை மேற்கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமாரின் செயல்பாட்டை அப்பகுதி மக்கள் பாராட்டியதுடன் தங்களது மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்தனர். புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனையில் புகுந்த விஷப்பாம்பு, தேடி பிடித்து அடித்து எரித்து கொன்ற ஊழியர்கள். புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனையில் நேற்றிரவு விஷப்பாம்பு ஒன்று புகுந்தது. இதனை பார்த்த ஊழியர்கள் அடிக்க ஓடினார்கள்.
ஒருவர் துணிச்சலுடன் பாம்பை கண்டுபிடித்து அதனை அடித்து தீ வைத்து கொன்றார். குடியிருப்பு பகுதிகளுக்குள் மற்றும் பொது இடங்களில் பாம்பு தென்பட்டால் உடனடியாக வனத்துறைக்கு தெரிவிக்க வேண்டும் என ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதற்கான தொலைபேசி எண்களும் கொடுக்கப்பட்டுள்ளன. ஆனால் அரசு மருத்துவமனையில் ஒருவர் பாம்பை பிடித்து அடித்து கொன்று எரித்த காட்சி தற்பொழுது வைரலாகி வருகிறது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். மேகதாது விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமையை விட்டுக் கொடுக்க முடியாது. மத்திய அமைச்சர் எல் முருகன் பேட்டி. காணாமல் போன திருடப்பட்ட 45 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 240 செல்போன்கள் மீட்பு. உரியவர்களிடம் ஒப்படைத்த சைபர் கிரைம் போலீசார். திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்க வேண்டும். அனைத்து அரசு அலுவலகங்களிலும் திருவள்ளுவர் படம் வைக்க வேண்டும். புதுவை தமிழ்ச்சங்க பொதுக்குழுவில் தீர்மானம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மூன் மீடியா வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.